ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் ஆடி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி விரதம், அதுவும் வளர்பிறை சஷ்டி. முருகனை நினைத்து இப்ப சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல வைக்கிறதால பணவரவு அதிரடியாக ஏற்படும். தங்கம், செல்வம் இது எல்லாமே தானாக சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி சஷ்டி விரதத்தில் என்ன பொருட்களை நிலைவாசலில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும். இப்படி முருகப்பெருமானோட துணையை நாடி நிற்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றான ஆடி சஷ்டி விரதம். பொதுவா சஷ்டி விரதம் அப்படின்னாலே நமக்கு ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய கந்த சஷ்டி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியும் முருக வழிபாட்டுக்கு ரொம்பவே விசேஷமானது. ஆடி மாதம் அம்பிகைக்குரிய மாதம் மட்டும் இல்ல, அம்பிகையோட மைந்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம் தான் இந்த ஒரு ஆடி மாதம். அதுல வரக்கூடிய ஆடி சஷ்டி. ஆடி மாதத்துல தான் சூரியன் கடகராசியில சஞ்சரிக்கிறார். இது தட்சிணாயன புண்ணிய காலத்தோட தொடக்கம். இந்த மாதத்துல வரக்கூடிய சஷ்டி விரதம் ஏன் அவ்வளவு முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி. இதோட உண்மையான அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் தாயோட கருப்பையில குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது தான். ஆடி சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையில்லாம கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஜாதகத்துல ஏற்படக்கூடிய செவ்வாய் தோஷம், கடன் தொல்லையால ஏற்படக்கூடிய அவதி, தீராத நோய்களால் வருத்தக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே ஆடி சஷ்டி விரதத்தை மேற்கொண்டா முருகனுடைய அருள்வேல் நம்மளுடைய எல்லா விதமான வினைகளையும் தவிடு பொடியாக்கும். அப்படிப்பட்ட ஆடி சஷ்டிக்கான அந்த சஷ்டி திதி ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:59 ஆரம்பித்து மறுநாள் ஜூலை 20 திங்கட்கிழமை காலையில 8:29 வரைக்கும் இருக்கு. ஆடி சஷ்டி அன்னைக்கு அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் பண்ணணும். பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படம் அல்லது சிலைக்கு சிவப்பு நிற மலர்களால அர்ச்சனை பண்ணணும், அலங்காரம் செய்யணும். முருகப்பெருமானுக்கு உகந்த எலுமிச்சை பழத்து மூலயமா தீபமோ இல்ல நெய் தீபமோ போடலாம். நாள் முழுக்க உபவாசம், அதாவது பட்டினி இருக்க முடிஞ்சவங்க கடைபிடித்து விரதம் இருக்கலாம். முடியாதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். அன்னைக்கு நாள் முழுக்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை முழுமையா பாராயணம் செய்யும் போது நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம் மனசுக்குள்ளேயும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகப்படுத்த முடியும். மாலையில முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைனா தினை மாவு நெய்வேத்தியமாக படைத்து கற்பூர ஆரத்தி காமித்து விரதத்தை முடிக்கணும். இந்த ஆடி சஷ்டி விரதத்தை நம்பிக்கையோட கடைபிடிக்கும் போது குடும்பத்துல ஏற்படக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்கும், எதிரிகள் தொல்லை ஒழியும், பிள்ளைகளோட கல்வி அறிவாற்றல் பெருகும். எல்லாத்துக்கும் மேல மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம் நீங்கி தைரியம் பிறக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆடி சஷ்டி விரதம் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை இவ்வாறு பயன்படுத்துவது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒரு பரிகார வழிபாட்டு முறை. ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் கோதுமை, இந்த இரண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நவகிரகங்கள்ல கிரகங்களோட தலைவர், ராஜாவாக அரசனாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவருக்கு உரிய நாள் ஞாயிறு, அவருக்கு உரிய தானியம் கோதுமை. சஷ்டி திதி அப்புறம் செம்பருத்தி. சஷ்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய திதி. செம்பருத்தி அப்புறம் அதோட இலைகள், இது முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் உகந்தது. ஏன்னா செம்பருத்தி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் செவ்வாய் கிரகதோஷ பாதிப்புகளை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அடுத்ததா சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு ஒரு வாக்கு இருக்கு. ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் நெருங்கிய தொடர்பு கொண்ட கிரகங்கள். அதனால ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாள்ல செவ்வாய் பகவானுக்கு உகந்த செம்பருத்தி அப்புறம் சுக்கு, இந்த 2 பொருட்களையும் வைத்து முருகப்பெருமானை வணங்கும் போது நிச்சயம் இதுக்கான பலன் கிடைக்கும். ஜாதகத்துல சூரியன் அப்படி இல்லைனா செவ்வாய் பலவீனமாக இருந்து
அது மூலயமா முன்னேற்ற தடை ஏற்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான பரிகாரம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 எண்ணிக்கையில செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை எந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் பரவாயில்லை. அதை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா 2 பொருட்கள் சொல்லியிருந்தோம். ஒன்று கோதுமை, இன்னொன்று சுக்கு. முதல்ல உங்க வீட்டோட பூஜை அறையில மாலை 6-7 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு மணப்பலகை எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சிறிய தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டுல ஒரு செம்பருத்தி இலையை தனித்தனியாக வச்சுட்டு ஒரு செம்பருத்தி இலை மீது கொஞ்சமா கோதுமையையும் இன்னொரு செம்பருத்தி இலை மீது ஒரே ஒரு துண்டு சுக்கையும் எடுத்து வச்சுட்டு முடிஞ்சா அந்த 2 பொருட்களுக்கும் நடுவுல ஒரு சில்லறை நாணயம். இப்ப இந்த எல்லா பொருட்களையும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சுட்டு முதல்ல முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. எங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கடன் பிரச்சனை இது எல்லாம் தானாக குறையணும். எதிர்பாராத பண வரவு ஏற்படணும். வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கணும். எல்லா விதமான தடையும் எங்களை விட்டு நீங்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த 2 பொருட்களையும் குறைந்தது ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் உங்க வீட்டோட நிலைவாசல கொண்டு போய் வைக்கணும். ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது இதய துடிப்பு மாதிரி. அந்த இடத்துல வைக்கக்கூடிய பரிகாரத்துக்கு அதீத சக்தி உண்டு. அதுவும் நிலைவாசல் பரிகாரம் ஆடி சஷ்டி விரதம் அன்னைக்கு பண்ணும்போது ஆடி சஷ்டி விரதத்துக்கு உரிய அந்த சுக்கையும் செவ்வாய் பகவானுக்கு உகந்த அந்த செம்பருத்தி இலையையும் கூடவே அன்றைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்காக கோதுமையையும் சேர்க்கும்போது இது அதீத சக்தி கொண்ட ஒரு பொருளா மாறிடும். 1 மணி நேரம் இந்த 2 பொருட்களும் உங்க வீட்டோட நிலைவாசல இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த 2 பொருட்களையும் அந்த இலையோட எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில வச்சு முடிஞ்சா அந்த செம்பருத்தி இலையோட அந்த கோதுமையையும் இன்னொரு இலையில சுக்கு வச்சிருப்பீங்கல்ல அந்த 2யுமே தனித்தனி பொட்டலமா மடிக்கணும். எப்படி வெற்றிலை பாக்கு மடிப்பீங்க சீவலோ இல்ல பாக்கோ வைத்து, அதே மாதிரி அதை பொட்டலமா மடித்து ஒரு நூல் வச்சு கட்டி ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு துணிலையோ வச்சு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். 3 வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது சஷ்டி விரதம் அன்னைக்கு இதை அப்படியே தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி தயார் செய்யுங்க. அது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியாக இருந்தால் கூடுதல் விசேஷம். இந்த பரிகாரத்தை பண்ணுறதால முன்னேற்றத்துக்காக இருக்கக்கூடிய தடை எல்லாமே நீங்கும். அரசு வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு, தொழிலில் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவங்களுக்கு, இல்லை வர நினைக்கிறவங்களுக்கு சூரிய பகவானோட அருள் கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி எதிரிகளை வெல்லக்கூடிய தைரியத்தை முருகப்பெருமானோட சஷ்டி நம்ம கையில் கொடுக்கும். இப்படி பலவிதமான நன்மைகளையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம். ஆடி மாதம் எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மாதம் தான். ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை எந்த அளவுக்கு விசேஷமோ அதே அளவுக்கு சக்தி கொண்டது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளபிறை சஷ்டி விரதம். இந்த ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக சஷ்டி விரதத்துக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளபிறை நாட்களாக, வளமான நாட்களாக மாறும். முருகப்பெருமான் அருள் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.